வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ட்ரூ ஃபீல்ட் ஷாப் மிக்ஸ் ஃப்ரூட் ஸ்கின் வைட்டனிங் சீரம். வெறும் 200 ரூபாய்க்கு கிடைக்கிற இந்த சீரம் உங்க சருமத்துக்கு எப்படி ஒரு புத்துணர்ச்சி தருது, அது மட்டும் இல்லாம பியூட்டிஷியன்ஸ்க்கு இது எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க. ஆமா, இது உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். பிரகாசமான, நல்ல தெளிவான சருமம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது. ஆனா இதுல வெறும் நேச்சுரல் பொருட்கள் மட்டும் இல்ல, கொஞ்சம் அட்வான்ஸ்டு சயின்ஸும் இருக்கு. அதுவா இதோட ஸ்பெஷல். இதுல என்னென்ன முக்கியமா இருக்கு? ஆல்ஃபா ஆர்பிட்டின், ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட், கற்றாழை, அலண்டோயின், வைட்டமின் ஈன்னு சொல்றாங்க. வெறும் பேரா இல்லாம இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா, இதுல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆல்ஃபா ஆர்பிட்டின் தான் இதுல ஸ்டார். ஸ்கின்னு பிரைட்டன் பண்றதுல இது ரொம்ப பவர்ஃபுல். ஓ அப்படியா? எப்படி? அதை அதிகமாக்க விடாம அந்த என்சைமை இது கண்ட்ரோல் பண்ணுது. அதனால கரும்புள்ளி எல்லாம் குறைஞ்சு ஸ்கின் டோன் நல்ல ஈவனா ஆகும். ஆஹா. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு பொருள் வெறும் 200 ரூபாய் சீரம்ல கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் தானே. ஆமா, நிச்சயமா. அப்போ மத்த பொருட்கள், ஸ்ட்ராபெரி, வைட்டமின் இ இதெல்லாம்? ஸ்ட்ராபெரியும் வைட்டமின் ஈயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது. அது ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். அப்புறம் வெயில், மாசு மாதிரி விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கும். சரி சரி. கற்றாழையும் அலன்டாயினும் அது ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும், எரிச்சல் இருந்தா குறைக்கும், தொட்டா ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆகும். ஆக பிரைட்னிங் கிடைச்சாலும் ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷனும் இல்லாம ரொம்ப மென்மையா பாத்துக்கும். இதுதான் முக்கியம். ஓகே. இப்போ அதோட ஃபீல் பத்தி கேட்கணும். அரிசி மாதிரி டெக்ஸ்சர்னு சொல்றாங்களே, அது என்னது? ரைஸ் லைக் டெக்ஸ்சர். ஆமா, அது ஒரு யுனிக்கான ஃபீல். நீங்க கையில எடுத்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட்டா சில்க் மாதிரி இருக்கும். டக்குன்னு ஸ்கின் உள்ள போயிடும். பிசு பிசுப்பு இருக்கவே இருக்காது. ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகி கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி கூட நல்லா இருக்கும். ஓஹோ. முக்கியமா அது சருமத்துல ஒரு சின்ன லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ள இருக்கிற ஈரப்பதம் வெளியே போகாம பாத்துக்கும். அந்த சொகுசான ஃபீலே ஒரு தனி அனுபவம். இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு அந்த கிளாஸ் ஸ்கின் லுக். அதை இது அடைய வைக்குமா? கரெக்ட். கிளாஸ் ஸ்கின்னா என்ன? கொரியன் பியூட்டில சொல்ற மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா பழபழன்னு இருக்கிற ஸ்கின் தானே. இந்த சீரம்ல இருக்கிற ஆல்ஃபா ஆர்பியூட்டின் டார்க் ஸ்பாட்ஸ் குறைச்சு ஸ்கின் டோனை ஈவன் பண்ணுது. அதோட அந்த ரைஸ் டெக்ஸ்சரை ஸ்கின்னை ஸ்மூத்தாக்கி ஹைட்ரேஷனோட வச்சிருக்கிறதால அந்த பழபழப்பான கிளியரான கிளாஸ் ஸ்கின் எஃபெக்டை கொண்டு வர இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கேட்கவே நல்லா இருக்கு. இப்போ பியூட்டிஷியன்ஸ் பத்தி பேசலாம். அவங்களுக்கு இந்த 200 ரூபாய் சீரம் எப்படி அவங்க கிரெடிபிலிட்டிய, அதாவது நம்பகத்தன்மையை அதிகரிக்குது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க. ஒரு பியூட்டிஷியனோட திறமையே அவங்க கொடுக்கிற ரிசல்ட்ல தான் இருக்கு. இந்த சீரமை ஒரு கிளையண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க ஸ்கின்ல ஒரு விசிபிளான மாற்றம் தெரியுது. நல்லா பிரைட்டா ஆகுது. ஆமா. அதோட யூஸ் பண்ணும்போதும் அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குன்னு கிளையண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. இப்படி தெளிவான ரிசல்ட்டையும் ஒரு நல்ல அனுபவத்தையும் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல கிளையண்டோட நம்பிக்கை அதிகமாகும் இல்லையா? நிச்சயமா. இது அவங்க பண்ற ட்ரீட்மெண்டோட வேல்யூவையும் கூட்டுது. சூப்பர். அப்போ பியூட்டிஷியன்ஸ் இதை எப்படி கிளையண்ட்ஸ் கிட்ட சொல்லி விற்கலாம்? ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுங்களேன். கரெக்ட். ஆனா சில பேர் யோசிப்பாங்க இல்லையா, அந்த உடனடி வாங்கும் முடிவை எப்படி எடுக்க வைக்கிறது? அங்கதான் அந்த கிளாஸ் ஸ்கின் மேட்டரை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு உடனடியா ஒரு பிரைட்னஸ், ஒரு க்ளோ வேணுமா, இந்த சீரம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லணும். கிளையண்ட்ஸ் இப்போதே அடைய விரும்புற அந்த ரிசல்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதோட 200 ரூபாங்கிறது பெரிய தொகை இல்ல. யோசிக்காம உடனே வாங்க வச்சிடும். இவ்ளோ கம்மி விலையில இவ்ளோ நல்ல ரிசல்ட் தர ஒரு பொருளை ஏன் வேணான்னு சொல்ல போறாங்க? அருமையான பாயிண்ட். ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த சீரம் நல்ல பிரைட்டனிங் கொடுக்குது, யூஸ் பண்ண நல்லா இருக்கு, விலையும் ரொம்ப குறைவு. இது யூஸ் பண்றவங்களுக்கும் சரி, பியூட்டிஷியன்ஸ்க்கும் சரி, 2 பேருக்குமே வின்-வின் சிச்சுவேஷன் மாதிரி. கரெக்ட். இது வெறும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும் இல்ல. இது பியூட்டிஷியன்ஸ்க்கு ஒரு கிரெடிபிலிட்டி டூல் மாதிரி. ஆமா. கடைசியா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஸ்கின் அழகாக்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு டார்கெட்டட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற ஒன்றை ஒரு பியூட்டிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது வெறும் கிளையண்டோட ஸ்கின்னை மட்டும் அழகாக்குமா, இல்ல அந்த பியூட்டிஷியன் மேல இருக்கிற நம்பிக்கையையும் கிளையண்ட்க்கு அவங்க மேலே வர தன்னம்பிக்கையும் எப்படி அது இன்னும் அதிகப்படுத்தும்? யோசிங்க.